நாங்கள் ஜேகேகே முனிராஜா வேளாண்மை அறிவியல் கல்லூரியில் பயிலும் 4ஆம் ஆண்டு மாணவிகள். எங்களோட ஊரக வேளாண்மை அனுபவ பயிற்சி திட்டம்காக ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம்ல இருக்க ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையம்க்கு வந்திருக்கோம். இங்க இந்த ஏரியா ஆஃபீஸில் வந்துட்டு உயிரியல் கட்டுப்பாடு மையம் பயோ கண்ட்ரோல் லெபார்டரிக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து பயோ கண்ட்ரோல் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் கைகாலஜி மற்றும் சூடோமோனாஸ் இதை பற்றின உற்பத்தி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் முதலாவதாக கைகாலஜி பற்றி பார்க்க போகிறோம். கைகாலஜி அப்படிங்கிறது வந்துட்டு நன்மை தரும் பூஞ்சான்களை வச்சு நம்ம உற்பத்தி செய்யுது. இதை வந்துட்டு சாயில் பார்ன் டிசீசஸ், அதாவது மண்புலம் பரம்பரை நோய்களுக்கு வந்துட்டு நம்ம அதை அப்ளை பண்ணலாம். அதாவது என்னென்னா வேர்கள் நோய், நாட்டங்கால் அழுகல் நோய் மற்றும் கிழங்கழுகல் நோய், இது எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். இதை வந்து பயன்படுத்தும் முறையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா விதை நேர்த்தி அப்படிங்கிறது சீட் ட்ரீட்மெண்ட். 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடர்மா யூஸ் பண்ணி நம்ம சீட் ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்ம நிலத்துல விதைக்கிறது. அது இன்னொரு முறை என்னன்னு பார்த்தோம்னா வயலிடுது, அதாவது டைரக்ட் அப்ளிகேஷன். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 50 கிலோ FYM, அதாவது தொழுவுரம், இதுல வந்துட்டு 2 கிலோ ட்ரைகோடர்மா ஆட் பண்ணி 15 நாள் கழிச்சு அதை நம்ம வந்துட்டு நம்ம டைரக்டா நம்ம ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணலாம். இது வந்துட்டு பயன்படுத்தும் போது நம்ம ட்ரைகோடர்மா என்னன்னு பார்த்தோம், அதை பத்தின பயன்படுத்தும் போது பார்த்தோம். அடுத்து இதை வந்து நம்ம எப்படி உற்பத்தி செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். உற்பத்தி செய்யறதுக்கு அதாவது ஒரு மீடியா நமக்கு தேவை. அந்த மீடியா வந்துட்டு என்னதுன்னா கேன் சுகர், ஈஸ்ட், 20 கிராம் அகார் அகார், 20 கிராம் குளுக்கோஸ், 1/4 கிலோ உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு நம்ம டேரக்டாக யூஸ் பண்ணலாம். பொட்டேட்டோ டெக்ஸ்ட்ரஸ் அகார் மீடியா அப்படிங்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம பொட்டேட்டோ டெக்ஸ்ட்ரஸ் அகார் மீடியா அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதை விட இந்த உருளைக்கிழங்கு டேரக்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவாக இருக்குன்னு சொன்னாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் தேவை முதல்ல மதர் கல்ச்சர் வந்துட்டு நமக்கு டிஎன்ஏ வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. இது எல்லாத்தையும் வச்சு நம்ம சப்கல்ச்சர் போகணும். சப்கல்ச்சர் பண்ண தேவை தான் வந்துட்டு இதான் வந்துட்டு சப்கல்ச்சர். இது வந்துட்டு அந்த மீடியாலாம் ஊற்றி சப்கல்ச்சரிங் பண்ணி வச்சுப்போம். இதை வச்சுதான் நம்ம வந்துட்டு மாஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம், உற்பத்தி பண்ண போறோம். இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம முன்னாடி சொன்ன அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் வச்சு அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு திரும்ப வந்துட்டு நம்ம ஃபர்மெண்டர்ல தான் வந்து மாஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். 20 லிட்டர் ட்ரம் ஃபர்மெண்டர்ல 20 லிட்டர் தண்ணி ஊற்றி அதில் 400 கிராம் நாட்டு சக்கரை போட்டு 100 கிராம் ஈஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, அதாவது நல்லா அது கரைய வச்சு 15 டிகிரி செல்சியஸ்ல 1 மணி நேரத்துக்கு வந்துட்டு ஆட்டோகிளேவ்ல வைப்போம். நம்ம ஆட்டோகிளேவ் பண்ணி வச்சு அடுத்த நாள் ஈவினிங் நம்ம 4 நாள் ஆஃப்டர் சாம்பல் எடுத்துருக்கோம். 4 நாள் ஆஃப்டர் சாம்பல்ல தான் என்ன பண்ணுவோம்னா நம்ம மாஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். மாஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ட்ரேல நம்ம சொன்ன அந்த மீடியா எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு சப்கல்ச்சர் பண்ணி வச்சுருக்க இந்த ட்ரேஸ் எடுத்து ஒரு 3 பீஸ் மட்டும் எடுத்து 3 ஸ்லைஸ் மட்டும் எடுத்து அங்கங்கே வந்து வச்சிருவாங்க. அங்கங்கே வைக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு 4-5 நாள் இவ்வளோ க்ரோத் இருக்கும். இதுதான் வந்துட்டு மாஸ் மல்டிப்ளை ஆன ட்ரைகோடர்மா விரிடி. இதை வச்சு தான் வந்துட்டு இன்னும் நம்ம டால் ஃபார்முலேஷனில் கொண்டு வரோம். இப்போ இது வந்துட்டு பிராத் கல்ச்சரில் வந்துட்டு நம்ம இப்போ டால் ஃபார்முலேஷனுக்கு நம்ம மாற்றணும். பிராத் கல்ச்சராக இருக்கிறது டால் ஃபார்முலேஷனாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், 1:2 ரேஷியோ எடுக்கணும். அதாவது இதை நம்ம 1 லிட்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா டால், அதாவது பவுடர், அது வந்துட்டு நம்ம 2 கிலோ எடுத்துக்கணும். இது 2த்தையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது லிக்விட் ஃபார்முலேஷன்ஸ் எல்லாமே அங்கே டால்ல இருக்கிறது கூட மிக்ஸ் ஆகி இல்லை நமக்கு பவுடர் ஃபார்முலேஷனில் நமக்கு கிடைச்சிடும். இது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதனோட கடைசியோட மாய்ச்சர் எவ்வளோ இருக்குன்னா லெஸ் தேன் 20%, அதாவது 20% தான் இருக்கும். 20% அதிகமாக இருந்துச்சுன்னா மற்ற பூஞ்சங்கள் எல்லாம் வந்துட்டு அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சு, அதனால நம்ம ட்ரைகோடர்மா யூஸ் பண்ண முடியாது போயிடும். இவ்வளோதாங்க இங்கே பண்ணுற மாஸ் ப்ரொடக்ஷன் ட்ரைகோடர்மாக்கு. இதை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி 1/2 கிலோ பேக்கெட்டில் வந்துட்டு இங்கே கொடுத்துருந்தாங்க. இது வந்து டேரெக்டாக ஃபார்மர்ஸ்க்கும் வந்துட்டு இதே வந்து ஃபார்மர்ஸ் வந்து வாங்கிட்டு போய்க்கலாம். இல்லாட்டி அவங்க வந்துட்டு சேல்ஸ் சென்டர் வச்சுருக்காங்க, அவங்க மூலியமா வாங்கிக்கலாம். டெப்போ இருக்குது, டெப்போ மூலியமா மற்ற ஃபர்டிலைசர் ஷாப்ஸ் கொடுத்துருக்காங்க, அங்கேயும் வாங்கிக்கலாம். 1 கிலோ ட்ரைகோடர்மா விரிடி வந்து 135 ரூபாய் ஆகுது. இவ்வளோதான் வந்துட்டு ட்ரைகோடர்மா. இனி அடுத்து வந்துட்டு நம்ம சூடோமோனாஸ் பற்றி பார்க்க போகலாம். அதான் இப்போ அடுத்து நம்ம சூடோமோனாஸ் பர்சன்ஸ் பற்றி பார்க்க போகலாம். இது வந்துட்டு ஒரு பாக்டீரியாலேருந்து நம்ம கொண்டு வரக்கூடிய பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், கோலியாக் டிசீசஸ், அதாவது ஸ்பாட், பிளாஸ்ட், ரஸ்ட் அந்த மாதிரிக்கான டிசீசஸ்க்கு வந்துட்டு நம்ம போடுறது தான் வந்துட்டு சூடோமோனாஸ் டிசீஸ். தமிழில் சொல்லணும்னு பார்த்தோம்னா வேரல்கள் நோய், இலைவேரல்கள், குலை நோய், வாடல் நோய், இலைப்புலி மற்றும் இலைக்கல்கள் போன்ற நோய்களுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்துட்டு பயன்படுத்தும் முறை இதில் வந்துட்டு 3 முறையை நம்ம பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதே நேர்த்தி, அதாவது சீட் ட்ரீட்மெண்ட். இதுக்கு வந்துட்டு 1 கிலோ விதைக்கு 10 கிராம் சூடோமோனாஸ் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம அதுக்கப்புறமா விதைக்கலாம். அடுத்து வந்துட்டு வயலிடுது, அதாவது டைரக்ட் அப்ளிகேஷன். இதுக்கு வந்து 50 கிலோ FYM, அதாவது தொழுவுரம், அது கூட வந்துட்டு கலந்து 15 நாள் கழிச்சு நம்ம டைரக்டா நம்ம ஃபீல்டில் அப்ளை பண்ணலாம். 3வது முறை என்னன்னா தெளிப்பு முறை. இதுல வந்துட்டு என்னன்னா நம்ம நாட்டு நடவு செஞ்சதுக்கு அப்புறம் 45 நாள் கழிச்சு 15 நாள் இடைவெளியில 10 லிட்டர் தண்ணியில 50 கிராம் சூடோமோனாஸ் கலந்து நம்ம தெளிக்கிறது. இதெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தும் போது
நம்ம சூடோமோனாஸ்னா என்னன்னு பார்த்தோம், அதோட பயன்படுத்தும் முறை என்னன்னு பார்த்தோம். இப்போ இதை வந்து எப்படி மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுதான் வந்து சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் மாஸ் ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய ஃபர்மெண்டர். இப்போ இது வந்து 50 லிட்டர் ஃபர்மெண்டர். இதில் வந்து நம்ம 40 லிட்டர் டிஸ்டில்ட் வாட்டர் ஆட் பண்ணிட்டு 60 கிராம் டைபொட்டாசியம் ஆர்த்தோபாஸ்பேட், 60 கிராம் மெக்னீசியம் சல்ஃபேட், 800 கிராம் பெப்டோ, 4 ml கிளிசரால் இதெல்லாம் வந்து இந்த ஃபர்மெண்டர்ல ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு நல்லா அதில் ஸ்டிக் பண்ணி விட்டுருவாங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதை வந்து நம்ம டெம்பரேச்சர் பார்த்துருக்காது, கண்ட்ரோல் இருக்கும். டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஸ்டார்டிங் வந்து 121 டிகிரி செல்சியஸ் இருக்கும். 121 டிகிரி செல்சியஸ் இருக்கு, 38 டிகிரி செல்சியஸ் ஆகிறவங்க அதை வந்து கம்மிப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இங்கே இதில் வந்துட்டு பிளாக் ஆட் பண்ணுவாங்க, அதாவது இந்த சப்கல்ச்சர். இது வந்துட்டு நமக்கு 2 லிட்டர் கல்ச்சர் வந்து இதில் ஆட் பண்ணுவாங்க. அந்த 38 டிகிரி செல்சியஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஃபர்மெண்டர் வந்துட்டு கூல் பண்ணுவாங்க. கூல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர் வந்துட்டு இதுக்கு பாஸ் பண்ணால் உள்ள இந்த சர்ஃபேஸ் ஏரியா எல்லாமே வந்துட்டு கூல் பண்ணுவாங்க. கூல் ஆனதுக்கப்புறமா அதில் சப்கல்ச்சர் ஆட் பண்ணுவாங்க. இந்த 50 லிட்டர் ஃபர்மெண்டரில் நம்ம 2 லிட்டர் சப்கல்ச்சர் வந்து இதில் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 4 நாள் வந்து நமக்கு தேவையான மாஸ் ப்ரொடக்ஷன் நமக்கு ரெடி ஆயிடும். அப்போ 4 நாள் வரும், காலையும் சாயந்தரம் 2 வேலையும் வந்து ஷேக்கிங் கொடுப்பாங்க. ஷேக்கிங் கொடுக்கும்போது என்னன்னா உள்ள இருக்கிற மிக்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா கலந்து நமக்கு யூனிஃபார்ம் ஃபார்முலேஷன் நமக்கு கிடைக்கும். யூனிஃபார்ம் ஃபார்முலேஷன் கிடைக்கும்போது நமக்கு இப்போ வந்து இது சப்கல்ச்சர் மாஸ் கல்ச்சர் ரெடி ஆகிடும். இதை வந்து நமக்கு டார்க் ஃபார்முலேஷன், இது வந்து பிளாக் ஃபார்ம் இருக்கும், டார்க் ஃபார்முலேஷனில் மாற்றணும். டார்க் ஃபார்முலேஷன் மாற்றிட்டு என்ன பண்ணுவோம்னா 40 லிட்டர் பிளாக், அதாவது இதில் வந்து நம்ம 40 லிட்டர் தண்ணி கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த 40 லிட்டர் பிளாக்கை 100 கிலோ டால்கில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு கார்பாக்சி மெத்தில் செல்லுலோஸ் இது எதுக்காக ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு அட்ரெசிவாகவும் மைல்டு ஏஜிங்காகவும் இது வந்து ஆட் பண்ணும். இது என்னன்னா நம்ம இப்போ இந்த பிளாக் ஆட் பண்ணும்போது டார்க் ஃபார்மேஷன் கூட நல்லா மிக்ஸ்அப் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயம் நமக்கு இலைகள் செடிகளுக்கு ஸ்டே பண்ணும்போது இலை மேலே நல்லா பதியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சிஎம்சி நம்ம டைப்போட நம்ம அதே சூடோமோனாஸே வந்துட்டு 1/2 கிலோ பேக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 1/2 கிலோ பேக்கெட் வந்துட்டு இங்கே டேரெக்டாக ஃபார்மர்ஸும் வந்து வாங்கிட்டு போய்க்கலாம். இங்கே டெப்போ இருக்குது, டெப்போவில் வந்து மூலயமா வாங்கிக்கலாம். டேரெக்டாக ஃபர்டிலைசர் ஷாப் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. 1 கிலோ சூடோமோனாஸ் வந்துட்டு 180 ரூபாய் ஆகுது. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம டைப்போடர்மா பற்றியும் சூடோமோனாஸ் பற்றி என்ன நம்ம பார்த்தோம், அதனோட மாஸ் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம், அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், எதற்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். இதே மாதிரி இன்னும் தகவல்களுக்கு இணைந்திருக்க பவானி ஜெய்கே கிளாஸ். இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது சுலோச்சனா. நன்றி.